திடீர்னு கள்ளச்சாராயத்தை குடிச்சு செத்து போயிட்டான்னு சொன்னோன்னா பதறி அடிச்சு ஓடி வந்தாரு முதலமைச்சர். எதுக்கு பதறி அடிச்சு ஓடி வந்தாரு? உங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுங்க, அதை பத்தி தப்பே கிடையாது. ஆனா சம்பந்தம் இல்லாம தண்ணி பிடிச்சிட்டு நின்ன பொம்பளைகளுக்கு மேல கறிகட்டு ஓடின காரு போய் முட்டி அவங்க இடிச்சு அவங்க செத்து போயிட்டாங்கல்ல, அவங்களுக்கு என்ன 3 லட்ச ரூபா கொடுத்தீங்க? ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியதானே அவங்களுக்கு? போன வருஷம் செத்தவங்க 22 அப்படின்னா இன்னைக்கு இந்த நிமிஷத்துல 57. இன்னும் நிறைய மறைச்சு வச்சிருக்காங்களா? ராணுவ வீரர்கள் செத்தா மரியாதை செலுத்த கூட சரியா இந்த முதலமைச்சர் போக மாட்டார். ஆனா குற்றவாளிகள் ஏதாவது செய்தாங்கன்னா அதை காப்பாத்துக்கு போவாங்க. கள்ளச்சாராயத்தை விற்க முடியுது அப்படின்னா இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு கூறுகட்ட அரசாங்கமா இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். கள்ளச்சாராயம் விற்கிறதுல நீ மாசம் இவ்வளவு கப்பம் கட்டணும், எவன் வேணா சாவட்டும், எவன் பொண்டாட்டி வேணா தாலி இருக்கட்டும், அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. 22 பேர் செத்தது எதனால அப்படின்னு பார்க்கும்போது கள்ளச்சாராயம். உடனே அதை அப்படியே மடை மாத்தி அது கள்ளச்சாராயம் இல்ல விஷச்சாராயம். என்னங்க கள்ளச்சாராயத்துக்கு விஷச்சாராயத்துக்கு என்ன வித்தியாசம்? விஷச்சாராயம்னு சொன்னீங்கன்னா எவன் வித்தானோ அவன் தான் இதை தயாரிச்சாங்கிற பேர்ல நீங்க க்ளோஸ் பண்ணலாம் ஃபைல. அதைத்தான் இந்த திராவிடியா மாடல் முதலமைச்சர் அதைத்தான் செய்தார். பார்டர் பிரிச்சு நீ இந்த பக்கத்துக்கு நீ வடின்னு சொல்லிட்டு உதயசூரியன், அந்த பக்கத்துக்கு நான் வடிக்கிறேன்னு சொல்லி வசந்தம் கார்த்திகேயன் 2 பேரும் சாராயம் வடிச்சிட்டு இருக்காங்கன்னு உலகத்துக்கே தெரியும். தமிழகத்துல ஆட்சி நடக்கல, மோசடி நாடகம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த 2 சாராய வியாபாரிகளுக்கும் பெரிய ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா யோவா வேல். இதுல பங்காளி யாருன்னு நீங்க அப்படியே எடுத்து மொத்தத்திலே அப்படியே எடுத்து போனீங்கன்னா முதலமைச்சர் நிப்பாரு. அந்த இடத்துல கலெக்டரை நீ இது கள்ளச்சாராயத்தினால சாகலேன்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்தாங்கல்ல, அப்ப அவருக்கு வலது பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு ஒரு ஆத்மா. அது யாருன்னு நினைக்கிறீங்க? அவர் தான் வசந்தம் கார்த்திகேயன். சமூக விரோதிகள், தேச துரோகிகள், இந்து விரோதிகள் இவங்க எல்லாம் இந்த நாட்டில் அழியணும்னா திமுக அழிஞ்சுன்னா சரியா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு சம்பவம் இருக்கு பார்த்தீங்களா, அது சம்பந்தமாக மேற்கொண்டு சில தகவல்களை நான் உங்க கூட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். வெளிவராத தகவல்கள் அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். சில தகவல்கள் நம்ம ஏற்கனவே வெளிப்படுத்திட்டோம். இன்னும் கூட வராத சில தகவல்களை கொஞ்சம் ரத்தன சுருக்கமாக சொல்லலாம், சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இப்போ நம்ம பேசிட்டு கூட நிலவரப்படி பார்த்தீங்கன்னா சாவு எண்ணிக்கை 57. அது கண்டிப்பாக இதுக்கு மேலே இன்னமும் கூடுன்னு தான் சொல்கிறாங்க. 20க்கு மேற்பட்டவங்க இன்னமும் அபாய கட்டத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கள்ளச்சாராய சாவுகளை எண்ணிக்கை மேலே போகக்கூடாது, அதனால் அதை குறைச்சி தான் காணிக்கணுங்கிறதுனால செத்தவங்களுக்கும் ஏதோ ஆக்சிஜன் செலுத்திக்கிட்டு அப்படி இன்னும் உயிரோடு இருக்க மாதிரி கணக்கில் எழுதி காட்டிகிட்டு இருக்கிறதாக சொல்கிறாங்க. அதனால் எது எப்படியோ 57ங்கிறது சின்ன சாதாரண எண்ணிக்கை கிடையாது. இந்த 57 பேர் செத்ததுக்கு எத்தனை பேர் களத்தில் இறங்கி போராடுறாங்க, எத்தனை பேர் சிபிஐ விசாரணை நடத்தணும்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0. ஒருத்தங்க கூட கேட்கல. ஏதோ அண்ணாமலை இந்த பக்கம் கேட்குறாரு, அந்த பக்கம் அதிமுக கேட்டுட்டு இருக்கு. இது 2 தான் கேட்குறாங்க. மற்ற முக்கியமான கட்சிகள் இன்னும் சொல்ல போனால் இல்லை செத்தது இந்த கருணாபுரம்னு சொல்கிறோம்ல, அந்த கருணாபுரத்தில் ஒரு இது என்னென்னா, அந்த கருணாபுரத்தினுடைய அது ஒரு காலனி. அதில் செத்தவங்க அதிகமான பேர் பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. நேரடியாக சொல்கிறதா இருந்தால் அதுக்கு பக்கத்தில் தான் தாலுகா ஆஃபீஸ், அதுக்கு பக்கத்தில் தான் அதான் கிட்டத்தட்ட அந்த கோர்ட்டினுடைய அந்த சோத்தில் இருந்து தான், அந்த காம்பவுண்டு வாலில் இருந்து தான் அந்த கருணாபுரமே ஸ்டார்ட் ஆகுது. அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. அந்த ஜன்னல்லேருந்து எட்டி பார்த்தா கருணாபுரம் கண்ணுக்கு தெரியும். இந்த மாதிரி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வர அதுக்கு பக்கத்தில் இருக்குது. தாலுகா ஆஃபீஸு இது எல்லா ஆஃபீஸும் அதுக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு மெயின் இடத்துல வருஷக்கணக்காக எல்லாருக்கும் தெரிஞ்ச அடிப்படையில் கள்ளச்சாராயத்தை விற்க முடியுது அப்படின்னா இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு கூறுகட்ட அரசாங்கமாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு மோசமான மக்கள் விரோத ஒரு அரசாங்கமாக இது நடக்குதுங்கிறத இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். இவங்க சிபிசிஐடி விசாரணை நடத்துறோம்னு சொல்லி அதுக்கு உத்தரவு போட்டிருக்கோம். அதனால எனக்கு சிபிஐ விசாரணை தேவையில்லைன்னு சொல்லி அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்காரு. ஆனால் உண்மையிலே சிபிசிஐடி விசாரணை நடத்தினா என்ன நடக்குங்கிறதுக்கு நேற்றுக்கு ஒரு செய்தி வந்துச்சு, அதை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது வேங்கை வயலில் குடி தண்ணீரில் மலம் கலந்தது சிபிசிஐடி விசாரணை நடத்திட்டு இருக்கு. அதனுடைய அறிக்கையை தாக்கல் பண்ணுங்கன்னு சொன்னால் கோர்ட்டில் போய் அவங்க அவகாசம் கேட்டுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எத்தனை தடவை கேட்டிருக்காங்கன்னா 9 தடவை கேட்டு இப்போ 10வது முறை எங்களுக்கு அவகாசம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த லட்சணத்தில் சிபிசிஐடி விசாரணை நடத்தினா அங்கே எல்லா நட்டையும் கலத்திடுவாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. ஒன்றும் கிடையாதுங்க, அவங்க கரெக்டான ஆட்கள் தாங்க. சிபிசிஐடி விசாரணை நடத்தினா கரெக்டான உண்மையெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அவங்களுக்கு அந்த துணிச்சலும் உண்டு, அந்த கேப்பபிலிட்டியும் உண்டு, அந்த திறமையும் உண்டு. ஆனால் எங்கே பிரச்சனைன்னா துணிச்சல் உண்டு, ஆனால் அவங்கள செயல்படாமல் விடும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சைட்லேருந்தே தடுக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, அங்கேருந்து என்ன உத்தரவு வருது அதைப்படி தான் செய்து ஆகணும். இங்கே டிஜிபி என்ன உத்தரவு கொடுக்குறாரோ அதுதானங்க அவர் செய்ய முடியும். டிஜிபியே நேர்மையானவராக இருந்து அவர் கரெக்டாக பண்ணினார்னா அது கரெக்டு. ஆனால் அவர் தான் பண்ண மாட்டாங்களே, பண்ணலையே. பண்ணாதான் வேங்க வயலில் கண்டுபிடிச்சிருப்பாங்களே.
அதே மாதிரி கோவில்பட்டி பகுதியில் ரேசரிச்சு கடத்தப்படுதுங்கிற தகவல் தெரிஞ்சு இதெல்லாம் உங்களுக்கு சொன்னதே சிபிசிஐடி போலீஸ் இன்ஸ்பெக்டர் தானே உங்களுக்கு தகவல் சொன்னார் மேல் அதிகாரிகளுக்கு. சொன்ன உடனே அவரை அங்கேருந்து மாற்றி விட்டீங்களே, ஏன் மாற்றினீங்க நீங்கள் அவரை? அப்போ நேர்மையாக இருக்கக்கூடாதுல்ல, அதனால தானே. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். கள்ளக்குறிச்சினா இதே மாதிரி மோகன்ராஜுங்கிற ஒரு எஸ்பி, மாவட்ட எஸ்பி வந்து சூப்பரண்ட் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது, அதை ஒழிக்கணும்னு அவர் இறங்கும்போது தானே அவருக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. எங்கெல்லாம் இருந்துச்சு வசந்தம், அதாவது கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர், ரிஷிவந்தியம் தொகுதி திமுக எம்எல்ஏ, அவர் தான் வசந்தம் கார்த்திகேயன். அவர் தான் வந்து அந்த ரிஷிவந்தியம் தொகுதியில் தான் கள்ளச்சாராயம் கொடிகட்டி பறக்குதுங்கிறது, ஆறாக ஓடுதுங்கிறத கண்டுபிடிச்சி போன வருஷம் கண்டுபிடிச்சி அதை வந்து கட்டுப்படுத்தணுங்கிறத தடுக்கணும்னு சொல்லி அதுக்கு களத்தில் இறங்கின அவர் தான் வந்து மோகன்ராஜ் எஸ்பி. அதே மாதிரி இன்னொரு தொகுதி சங்கராபுரம், அங்கே எம்எல்ஏ யார்? உதயசூரியன். இந்த 2 பேரும் தான் சாராயத்தை வடிக்கிறாங்க. எங்கே வடிக்கிறாங்க? கல்வராயன் மலையில் கூறு போட்டு. அவர் அந்த பக்கம் அடுப்பு போட்டிருக்காருன்னா இவர் இந்த பக்கம் அடுப்பு போட்டிருக்காரு. அவர் அந்த பக்கமாக இறக்கி விற்கிறாருன்னா இவர் இந்த பக்கமாக இறக்கி விற்கிறாரு. அவர் வேற ஒரு நெட்வொர்க்கை பயன்படுத்துறாருன்னா இவர் இன்னொரு நெட்வொர்க்கை பயன்படுத்தினாரு. அதே வசந்தம் கார்த்திகேயன் வந்து நேரடியாகவே ஏவாவேலுக்கு ஆள். நேரடியாக ஏவாவேலு தான் முதலாளியை. இன்னும் சொல்ல போனால் ஏவாவேலு வந்து பல 1000 கோடிகளை வந்து கருப்பு பணத்தை அள்ளி தேர்தலில் விடுறாரு அப்படின்னா பணம் இப்படி கொடுக்குற பணம் தானே வரும். நேர்மையாக உழைச்சி சம்பாதிச்ச பணம் எவனாவது கொடுப்பானா திமுகவுக்கு? வாய்ப்பு இல்லை. அப்போ நீங்கள் கள்ளச்சாராயம் விற்கிறதுலேருந்து நீ மாதம் இவ்வளோ கப்பம் கட்டணும். நீ என்னென்னையும் கட்டிட்டு போய் நீ என்ன வேணால் பண்ணிட்டு போ, எவன் வேணால் சாவட்டும், எவன் பொண்டாட்டி வேணால் தாலி இருக்கட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நமக்கு இங்கே வந்து பணம் வரணும் மாதம் அவ்வளோதான். அதை கரெக்டாக வேலு செய்கிறாரு. வேலுவுக்கு வசந்தம் கார்த்திகேயன் அந்த இதில் படி இழக்கிறாரு. இன்னொரு உதயசூரியன், அவங்களும் கரெக்டாக படி இழந்துட்டு இருக்காரு. அதனால கரெக்டாக இவங்க வந்து அதை அவங்கள காப்பாற்றணுங்கிறதுல இவ்வளோ தூரம். நீங்கள் 2023 மே மாதம் மரக்கணம் பக்கத்தில் ஒரு 14 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்படியே அதே சமயத்தில் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே செங்கல்பட்டு பக்கத்துலேயும் 2 கிராமங்களில் கிட்டத்தட்ட 8 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்போ மொத்தத்தில் 24 பேர் ஒரே நாளையில், ஒரு 2 நாள் வச்சுடுங்க, அதுக்குள்ளே இறந்து போயிட்டாங்க. இந்த 22 பேர் செத்தது எதனால அப்படின்னு பார்க்கும்போது கள்ளச்சாராயம். உடனே அதை வந்து அப்படியே மடை மாற்றி அது கள்ளச்சாராயம் இல்லை, விஷச்சாராயம். என்னங்க கள்ளச்சாராயத்துக்கும் விஷச்சாராயத்துக்கும் என்ன வித்தியாசம்? இல்லை, புரியலை. அப்போ அதை வந்து அப்படியே என்ன காரணம்னா இதில் தான் ஒரு சூத்திரம் அடங்கியிருக்கு. கள்ளச்சாராயம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வடிக்கிறது எங்கங்கிறத நீங்கள் ரூட் எடுக்கணும், தேடணும். விஷச்சாராயம்னு சொன்னீங்கன்னா மெத்தனால வந்து தண்ணியை விட்டு கலந்து இவனே கொடுத்துட்டான்னு சொல்லி ஃபைலை க்ளோஸ் பண்ணிடலாம். எந்த மட்டத்தில் எவன் விற்றானோ அவன் தான் இதை வந்து தயாரிச்சாங்கிற பேரில் நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம் ஃபைலை. அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதைத்தான் இந்த திராவிடியா மாடல் முதலமைச்சர் அதை தான் செய்தார். அதே தான் செய்தார். அதில் நீங்கள் மைனூட்டாக ஒரு விஷயத்த கொஞ்சம் உங்களுடைய சிந்தனை அப்படி ஓட்டத்தை விடுங்க. திடீர்னு கள்ளச்சாராயத்தை குடிச்சு செத்து போயிட்டான்னு சொன்னோன்னா பதறி அடிச்சு ஓடி வந்தார் முதலமைச்சர். எதுக்கு பதறி அடித்து ஓடி வந்தார்? உடனே 10 லட்சம்னு அறிவிச்சார். யாருமே இதை எதிர்பார்க்கல. அதாவது சிவகாசியில் வயிற்று பிழைப்புக்காக வேலைக்கு போய் அங்கே போய் வந்து 200-300 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு கூலி வேலைக்கு போனவங்க அங்கே நடந்த விபத்தில் திடீர்னு செத்து போகிறாங்கன்னா குடும்பம்லாம் அனாதையாகுது. அந்த பெண்கள் வேற அதில். அப்போ அதோட அந்த தாய் இல்லாத பிள்ளைகளாக மாறுது. எல்லாம் கை குழந்தையிலேருந்து எல்லா குழந்தையும் இருக்கும். எல்லாம் வறுமையில் வந்தது. எல்லாம் குடிசை வீட்டில் வாழக்கூடியவங்க தான் பெரும்பாலும். அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி சாகும்போது அவங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் லாஜிக் இருக்கும். அது உழைக்கிறதுக்கு வந்தவங்க. அப்படி உழைக்கிறதுக்கு வந்தவங்களுக்கு நீங்கள் வந்து அந்த அவங்க எவ்வளோ சூழ்நிலையின் காரணமாக ஏதோ ஒரு விபத்தில் அவங்க இறந்து போயிட்டாங்க, அதுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குறோம். இல்லை எல்லைக்கு போனார், நம்ம நாட்டை காப்பாற்ற போனார், அந்த இடத்துல அவர் இறந்து போயிட்டார், அவருக்கு நம்ம மாநில அரசு சார்பில் 10 லட்ச ரூபா அவரும் கைவனை வந்து மரியாதை செலுத்த கூட போக மாட்டாங்க. இராணுவ வீரர்கள் செத்தா மரியாதை செலுத்த கூட சரியாக இந்த முதலமைச்சர் போக மாட்டார், அமைச்சரே போக மாட்டாங்க. சுதந்திர போராட்ட வீரன் வாஞ்சிநாதன், அவருக்கு ஃபோட்டோ வச்சு ஒரு மாலை போடுறதுக்கு துப்பு கெட்ட கவர்மெண்ட் தான் இந்த திராவிடியா மாடல் கவர்மெண்ட்டு. இதுகிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் குற்றவாளிகள் ஏதாவது செய்தாங்கன்னா அதை காப்பாற்றுக்கு போவாங்க. இப்போ விஷயத்துக்கு வாங்க. கள்ளச்சாராயம் குடித்து செத்தாலும் அவன் குடும்பம் அதே மாதிரி வறுமையான குடும்பம் தான். கள்ளச்சாராயம் குடித்து சாகிறவங்கலாம் கோடீஸ்வரன் கிடையாது. கள்ளச்சாராயம் குடித்து சாகிறவங்கலாம் ஒன்றும் கமலஹாசன் வகையராவோ இல்லைனாக்கி இது உதயநிதி காருடைய நண்பர்களோ கிடையாது. அது அடித்தட்டு மக்கள், அன்றாடம் காட்சிகள். அப்புறம் அவங்க செத்தாலும் அவங்க குடும்பம் பாதிப்புக்குள்ள தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் அவங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுங்க, அதை பற்றி தப்பே கிடையாது. ஆனால் அதே மாதிரி நீங்கள் வந்து அங்கே மாடி முட்டி செத்தாங்கல்ல ஒரு 2 பேர். இந்த தூத்துக்குடியில் கூட இப்போ இப்போ 2 நாள் நேற்றுக்கு தான் நினைக்கிறேன், சம்மந்தம் இல்லாமல் தண்ணி பிடிச்சிட்டு நின்ன பொம்பளைகளுக்கு மேலே தறிகட்டு ஓடின காரு போய் முட்டி அவங்க வந்து இடித்து அவங்க செத்து போயிட்டாங்கல்ல. அவங்களுக்கு என்ன 3 லட்ச ரூபா கொடுத்தீங்க? ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியது தானே அவங்களுக்கு.
அது வந்து நியாயமானது தானே அது. அவங்க வந்து அவங்க சட்டத்தை மீறி எதுவுமே செய்யலையே. அவங்க வந்து தண்ணியை போட்டுட்டு ரோட்டு பூரா அலம்பிட்டு திரியலையே. அவங்க தண்ணி எடுக்க குடிநீர் பிடிக்க தானே வந்தாங்க. அந்த இடத்துல தானே அவங்க மரணம் அடைந்திருக்காங்க. எதிர்பாராத ஒரு விபத்து தானே அது. இன்னமும் சாலையில ஓரமா நின்னவங்க அவங்க. தறிகட்டி ஓடுனது காரு. அப்ப காருக்காரன் தான் தப்பு. அவங்க மேல தண்ணி பிடிச்சு பைப்ல தண்ணி பிடிச்சவங்க மேல என்ன தப்பு இருக்கு? ஒண்ணும் கிடையாது. அப்ப அவங்களுக்கு நீங்க 10,00,000 ரூபா குடுங்கன்னு சொல்றேன். இவங்களுக்கு குடுத்தது தப்புன்னு நான் சொல்லல. அவங்களுக்கும் குடுங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா இவங்க குடும்பமும் பாதிக்கப்பட்ட குடும்பம் தான். ஆனா அந்த இடத்துல எனக்கு என்ன தோணுச்சுதுன்னா, போன வருஷம் எனக்கு என்ன தோணுச்சுதுன்னா, எதுக்கு இந்த மனிதர் இவ்வளவு தூரம் பதட்டத்துல அங்க போணும்? எதுக்கு உடனடியாக அங்க கிளம்பி போணும்? எதுக்கு ரூ. 10,00,000 உடனே 10 அப்ப எல்லாம் ரூ. 2,00,000 குடுக்குறது பெரிய விஷயம். அப்ப இந்த மாரி ஏதாவது விபத்துல ஏதாவது இறந்தாங்கன்னா ரூ. 2,00,000 குடுக்குறதே பெரிய விஷயம். இவரு வந்து ரூ. 10,00,000 எடுத்து குடுக்குறாரு. அது அவங்க கட்சி பணம் கிடையாது. அவங்களுடைய அறக்கட்டளை பணமும் கிடையாது. வரி பணத்துல தான் மக்கள் வரி பணத்துல தான் குடுக்குறாரு. அரசாங்க பணத்துல குடுக்குறாரு. சரி இருந்தாலும் எதுக்கு இவரு இந்த ரூ. 10,00,000ங்கிற அமௌண்ட் ஏன் அந்த 10,00,000ங்கிறது எனக்கு ஒரு உறுத்தலாவே இருந்துச்சு. ஏன் குடுக்கணும் அப்படின்லாம் பார்க்கும்போது, அப்போ அன்னைக்கு எனக்கு பெருசா தெரியல. ஏதோ கள்ளச்சாராயம் அது இது இந்த மாதிரி சாதாரணமா தான் இப்ப எல்லாரும் நினைக்கிறத நான் நினைச்சேன். ஆனா அதுக்கு பிறகு இந்த வருஷம் வரும்போது எனக்கு வேற சில விஷயங்கள நம்மளும் ஒரு கிராமத்துல இருந்து வந்தனால நம்மளும் வந்து இந்த சாராயம்லாம் வடிச்சுட்டு கிடந்த பகுதியில இருந்த ஆள் தான். நம்மள பகுதியிலயும் சாராயம்லாம் வடிச்சிருக்காங்க. அத பத்தி கொஞ்சம் புரிதல் உண்டுங்கிறதுனால, அப்ப கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சேன். எதுக்கு இவங்க அத போன தடவையும் இதே மாரி சொல்லியிருப்பாங்க. விஷச்சாராயம், விஷச்சாராயம் அப்படியே உருட்டியிருப்பாங்க. அப்புறம் அப்பதான் வந்து ஒரு இது வந்துச்சு. ஏன் இவங்க விஷச்சாராயம்ங்கிறத சொல்றாங்க அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணும்போது தான், அத கொஞ்சம் டீப்பா யோசிக்கும்போது தான் தெரிஞ்சது. கள்ளச்சாராயம்னு நீங்க சொன்னீங்கன்னா, கள்ளச்சாராயம் வடிச்சது எங்கங்கிறத அடுத்த ஆப்ஷனுக்கு போணும். தேட வேண்டியது வரும். கள்ளச்சாராயம்னு சொன்னீங்கன்னா, அது வடிச்ச இடம் எங்கன்னு போணும். ஆனா, விஷச்சாராயம்னு சொன்னீங்கன்னா, அத கலக்கினவனோட நின்னு போயிரும். அவ்வளவுதான். மெத்தனால வாங்கிட்டு வந்தான். அது எங்க இருந்தோ வாங்கிட்டு வந்தான். அதுக்கு மட்டும் ஒரு கணக்கு எழுதணும் அவ்வளவுதான். அதுக்கு எவனா ஒருத்தன் சிக்குவான். அவன்ட்ட இருந்து வாங்கிட்டு வந்தான். வாங்கிட்டு வந்து வீட்ல வந்து இவரு 1 லிட்டர் மெத்தனால விட்டு ஒரு 100 லிட்டர் தண்ணி இருக்கக்கூடிய ட்ரம்ல இவரு வந்து ஊத்தி கலக்குனாரு. சாராயமா மாறி போச்சு. இப்ப 100 லிட்டரையும் வித்தாரு. அது வந்து அத வாங்கி குடிச்சவங்க செத்து போயிட்டாங்க. இப்படி ஃபைல ஈஸியா குளோஸ் பண்ணிடலாம். இத குளோஸ் பண்றதுக்கு தான் இவங்க மெத்தனால்னு உருட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனா மெத்தனால்ல சாராயம் தயாரிக்கிறாங்க. இல்லைன்னு நான் சொல்லல. எப்படி தயாரிக்கிறாங்கன்னா, கல்வராயன் மலையில இருந்து சாராயம் கீழ வடிச்சு வர்றதுக்கு, வரக்கூடிய சாராயம் பத்தல. ஷார்ட்டேஜ் ஆகுது. இங்க டிமாண்ட் ரொம்ப அதிகமாயி இப்ப நடந்தது அப்படித்தான். டிமாண்ட் ரொம்ப அதிகமாகும்போது, வேற வழி இல்ல அப்படின்னா, அந்த இடத்துல இப்ப வந்து வசந்தம் கார்த்திகேயன் வந்து வசந்தம் ரெஸ்டாரண்ட் ஓனரு. தியாக துருகம் அந்த பகுதியில ஹைவேஸ்ல இருக்கு அந்த ஹோட்டல். அதுக்கு நேர பின்பக்கம் புதருக்குள்ளால தான் இவங்க சாராய கூடம்னு வச்சிருக்காங்க. இது கூட தெரியாம தான் ஒரு முதலமைச்சர் இருக்காரான்னு கேளுங்க. அந்த இதுல வச்சிருக்காங்க. இப்ப மேல இருந்து வடிச்சுட்டு வரக்கூடியது நேரா அங்க வரணும். வந்த பிறகு அங்கருந்து எந்தெந்த ஏரியாவுக்கு போணுமோ அங்கருந்து நீங்க பிரிக்கணும். அதுக்குள்ள லோடு வண்டியெல்லாம் வரும். அது ராத்திரியோட ராத்திரியே பைபாஸ்ல அது பாட்டுக்கு போகும். இதுக்கு பாதுகாப்புக்கு வந்து நேரா போலீஸ்காரங்கிட்ட சொல்லிருவாங்க. இந்த நம்பர் வண்டியில இது அவங்களுக்கே தெரியும் வழக்கமா இந்த நம்பர் வண்டி வந்தோன்னா இதுக்கு தான் வரும்னு தெரியும். கண்டுக்க மாட்டாங்க. அது பாட்டுக்கு எந்தெந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கணுமோ அத கரெக்ட்டா சேர்த்துருவாங்க. அது ரெகுலராவே இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப மேல மலையில இருந்து வரக்கூடிய சரக்கு வந்து ஷார்ட்டேஜ் ஆகி போச்சு. அவங்க வரது வந்து பத்த மாட்டேங்குது. இங்க டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்குன்னு என்ன செய்யணும்? எதையாவது கலக்கி குடுக்கணும் அப்படின்னா. அப்ப 2வது வடிக்கிறா செய்து பத்தலன்னா, கலக்குலத களம் இறக்கிறாங்க. அப்படி கலக்கும்போது தான் இந்த பிரச்சனை வருது. கலக்கும்போது வந்து கூட குறைய ஆயி, இல்லைன்னா வடிக்கும்போது அதில் ஏதாவது போடக்கூடிய இதுலலாம் வந்து ஏதோ முன்ன பின்ன போட்டு அவசரத்துக்கு ஏதாவது வேணும்னு சொல்லி இந்த பேட்டரியெல்லாம் பயன்படுத்துவாங்க. பேட்டரி இன்னும் சில விஷயங்கள்லாம் அதில் போடுவாங்க. அதெல்லாம் போடும்போது போதை ரொம்ப ஏறும்னு சொல்லிட்டுலாம் ஊமத்தங்காய் போடுவாங்க. ஊமத்தங்காய், பேட்டரி இன்னும் சில இதெல்லாம் போட்டு தான் அதை பண்ணுவாங்க. பண்ணும்போது தான் அது வந்து பேட்டரி இந்த இது வந்து போதை ரொம்ப ஏறும்னுபாங்க. அது அதில் வந்து சில கலவைகள் மிஸ் ஆகி போச்சுன்னு வச்சுருங்க. கூட குறைய ஆகி போச்சுன்னா விஷமாக மாறிடும் அது. இப்படியெல்லாம் இதில் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஆயினா வடிக்கிற இடத்துல இருந்தே அது தப்பா போயிரும். அப்படி கள்ளச்சாராயமா இருந்தாலும் அது வடிக்கிற இடத்துல இருந்தே அது தப்பாகி போயிரும். அப்ப அந்த மாதிரி வடிக்கிற இடத்துல இருந்து வந்துச்சுன்னு காணிக்காம இருக்கணும்னா, கலக்கி தான் இவங்க குடுத்துருக்காங்கன்னு சொல்லணும்னா, மெத்தனால்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். மெத்தனால் அது ஆந்திராவுல இருந்து வந்துச்சு. அது கர்நாடகத்துல இருந்து வந்துச்சு. அது வந்து பாண்டிச்சேரியில இருந்து வந்துச்சு. அது தெங்கம்புதூர்ல இருந்து வந்துச்சு. அது களியக்காலையில இருந்து சொல்லி உருட்டிக்கிட்டே திரிஞ்சுட்டாங்கன்னா கதை போயிரும். இப்ப சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு குடுத்தாச்சு. அவங்க வந்து என்ன செய்றாங்க? இது மெத்தனால் கண்டுபிடிக்கிறாங்களாமா. ஏங்க கல்வராயன் மலையில சாராயம் வடிக்கிறான்னு உலகத்துக்கே தெரியும். அது வந்து 2 பேரு அத முக்கியமான
பார்டர் பிரித்து நீ இந்த பக்கத்துக்கு நீ வடின்னு சொல்லிட்டு உதயசூரியன் அந்த பக்கத்துக்கு நான் வடிக்கிறேன்னு சொல்லி இது வசந்தம் கார்த்திகேயன் 2 பேரும் சாராயம் வடிச்சிட்டு இருக்காங்கன்னு உலகத்துக்கே தெரியும். அவங்க தான் நேரடியாக ஈடுபட்டிருக்காங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இங்கேருந்து மேலே போகக்கூடிய சர்க்கரை சாக்கு மூட்டையில் போகுது, வண்டியில் மேலே போகுது, செக் போஸ்ட்டை தாண்டி போகுதுன்னா போலீஸ் ஸ்டேஷனில் இவங்க வண்டின்னு சொல்லி தான் அவங்களே விடுறாங்க. இது அவங்களுக்கு தெரியும். மேலே வடிக்கிற சாராயம் கீழே வருதுன்னா போலீஸ் ஸ்டேஷனுடைய செக் போஸ்ட்டை தாண்டி தான் கீழே வரணும். வரும்போது அது இந்த வண்டி வருது, இவங்க வண்டி தான் வருது, இதில் சாராயம் தான் வருது, கள்ளச்சாராயங்கிறது அவங்களுக்கும் தெரியும். இது இவ்வளவு தெரிஞ்ச இவங்களுக்கு சிபிசிஐடிக்கு மட்டும் இன்னும் அந்த கல்வராயன் மலை எங்கே இருக்குன்னே தெரியலை. அது அந்த பக்கமே போகலை. அது இந்த பக்கமாக போய் அந்த உளுந்தூர்பேட்டை இருக்கு பாருங்க, அங்கே இவனை ஒருத்தன் ஆந்திராவிலேருந்து வாங்கிட்டு வந்தான். அவன் தொழில் நடத்துறதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கா. அதை போய் கண்டுபிடிச்சிட்டோங்கிற மாதிரி ஒரு கணக்கில் எழுதிட்டு அவருக்கு கொடுத்த முதலாளி யாரு, அது எந்த இடத்துலேருந்து வந்துச்சு, இப்படி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா மக்களை திசை திருப்பி விடுறது. எத்துவாளிகள் இப்படி தான் செய்வாங்க, ஏமாற்றுக்காரர்கள் இப்படி தான் செய்வாங்க. மோசடி நாடகம் நடந்துட்டு இருக்கு தமிழகத்தில். ஆட்சி நடக்கலை, மோசடி நாடகம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த 2 சாராய வியாபாரிகளுக்கும் பெரிய ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏவா வேலு. இவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ இதில் வசூல் ஆகுதோ அதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அவருக்கு கொடுக்கணும். இப்படி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அமௌண்ட் அவர் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதில் அவருக்கு தேவையான இதை எடுத்துட்டு மிச்சத்தை இவர் எலெக்ஷனுக்கு எங்கே பயன்படுத்தணுமோ அதை வந்து ஸ்டாலின்காரு சொல்லுவார், அவர் செய்வார். செய்துக்கிட்டு இருக்காங்க. கடந்த தேர்தலில் இப்படி தான் செய்திருக்காங்க. அப்போ இதில் வந்து பங்காளி யாருன்னு நீங்கள் அப்படியே எடுத்து மொத்தத்துலேயும் அப்படி எடுத்து போனீங்கன்னா முதலமைச்சர் வந்து நிற்பார். இதை எப்படி அவர் ஒத்துக்குவார்? இதே தான் போதைப் பொருள் கடத்தல்லையும் இதே தான். ஒவ்வொரு தப்புக்கும் பின்னாடி முதலமைச்சர் தான் போய் நிற்பார். அப்போ இவர் என்ன செய்வார்? குண்டு வைப்பு கோஷ்டியா உடனே விடுதலை பண்ணு, அவரை விடுதலை பண்ணுறது சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றுவார். முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியை கொலை செய்த குற்றவாளிகளா, அதாவது கொலையாளிகளா, அவங்க விடுதலை பண்ணுங்க, தீர்மானம் நிறைவேற்றுவாங்க. அவங்கள போய் கட்டி பிடிப்பாரு. அப்போ இவர் நல்லவனுக்கான, அதாவது மக்களுக்கான அரசுன்னு எப்படி சொல்ல முடியும்? இவங்க எல்லாம் வந்து அதாவது சட்டத்துக்கு புறம்பா செய்யப்படக்கூடிய சமூக விரோதிகளுக்கான அரசு, தேச துரோகிகளுக்கான அரசு அப்படி வேணா சொல்லலாம். இதான உண்மை. இவங்க ஒரு நாளும் உண்மையை கண்டுபிடிக்க மாட்டாங்க. அது கண்டுபிடிக்க கூடாதுங்கிறதுனால தான் சிபிசிஐடி வேண்டான்னு சொல்றாரு. ஏங்க 13 பேரை கொன்னுட்டாங்க தூத்துக்குடியில் துப்பாக்கி சூட்டில் அப்படின்னு சொன்ன உடனே அந்த துப்பாக்கி சூட் நடத்தினது யாரு? தமிழக போலீஸ். அப்போ சிபிசிஐடி வச்சா தான் தமிழக போலீஸினுடைய உண்மை. அன்னைக்கும் பிஜேபி தான் மத்தியில் ஆட்சியாக இருந்துச்சு, இங்கே வந்து அதிமுக இருந்துச்சு. அப்போ திமுக என்ன கோரிக்கையை முன் வச்சாங்க? நீங்கள் வந்து சிபிசிஐடி வைக்கணும், சிபிசிஐடி விசாரணை நடத்தணும். இவங்க நடத்தினா உண்மையை வெளியே கொண்டு வர மாட்டாங்க. உண்மைதான். ஏன்னா இவங்க போலீஸ் தானே துப்பாக்கி சூடை நடத்தியிருக்கு. அப்புறம் சிபிசிஐடி மட்டும் என்னத்தை பண்ணோம்? இதில் பண்ணாது, அது எல்லாத்துக்கும் தெரியும்ல. அப்போ இப்போ மட்டும் எப்படி பண்ணோம்? அது இப்போ மட்டும் மு.க. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி எப்படி மு.க. ஸ்டாலினை குற்றவாளின்னு சொல்லும்? இன்னைக்கு ரூட் எடுத்து அவர்கிட்டலாம் போய் நிற்கிது. தேர்தலுக்கு பணம் எப்படி கொடுத்தாங்க? இப்படி தான் கொடுத்துருக்காங்க. கள்ளச்சாராயம் விற்கிறது, அப்புறம் வந்து 1 நம்பர் லாட்டரி விற்கிறது, அப்புறம் வந்து ரவுடித்தனம் பண்ணுறது. இதுலேருந்து வசூலாகக்கூடிய பணம் தான் அப்படியே போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து கலெக்ட் பண்ணுறதுலாம் போகுது. மொத்தத்தில் இவ்வளோ வருது. இல்லை இடையில கொஞ்சம் கொஞ்சம் ஒழுகிறத கொஞ்சம் அந்த அதிகாரிகள் கொடுத்துட்றாங்க. முடிஞ்சு போச்சு. அவன் நமக்கு என்ன போயிட்டே இருக்காங்க. அவ்வளோதான். இப்படி தான் ஆட்சி நடக்குது. போன வருஷம் செத்தவங்க வந்து 22 அப்படின்னா இன்னைக்கு இந்த நிமிஷத்தில் 57. இன்னும் நிறைய மறைச்சி வச்சுருக்காங்களாம். அதெல்லாம் வெளியிடும்போது இன்னும் கூடுதல் வரும் எண்ணிக்கை. அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்குக்கு டெவலப் ஆகிருக்குல்ல. கள்ளச்சாராயம் விற்கிறதும் 3 மடங்கு டெவலப் ஆகிருக்கும். அப்போ அதில் உள்ள வருமானமும் 3 மடங்கு டெவலப் ஆகிருக்கும். அப்போ அதிலிருந்து வரக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு வரக்கூடிய பங்கும் 3 மடங்கு முதலமைச்சர் உயர்ந்திருக்கும். அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்க முடியும். எப்படி இவங்க வந்து சிஐடி விசாரணை நடத்துக்கு எப்படி ஒத்துக்குவாங்க? ஒரு காலமும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ என்ன நடக்கும்? இது இந்த சிஐடி விசாரணை நடத்தினா என்ன ஆகும்? இதுக்கு முன்னாடி மரக்காணத்தில் நடந்த சாவுக்கு கடந்த வருஷம் 2023 நடந்த 22 பேர் சாவுக்கு என்ன விசாரணை நடந்துச்சு? அதில் என்ன முடிவாச்சுது? ஒரு மண்ணு நடக்கலை. அதே தான் இப்பவும் ஒரு மண்ணு நடக்காது. அப்போ என்ன நடக்கும்? இதே மாதிரி தான் கல்வராயன் மலையில் சாராயம் வடிப்பாங்க, காய்ப்பாங்க. அடுத்த வருஷமும் இதே மாதிரி எங்கேயாவது குடிச்சிட்டு சாவுவாங்க. இப்போ இங்கே அடுத்து சேலத்தில் இல்லைன்னா அங்கே பெரம்பலூர்லேயே எங்கேயோ ஒரு இடத்துல சாவு நடக்கும். அப்போ இன்னைக்கு சத்தது வந்து 57ன்னா அன்னைக்கு அடுத்த வருஷம் நடக்கக்கூடியது ஒரு 250 300ன்னு போய் நிற்கும். அதெல்லாம் யதார்த்தமாக தானே இருக்குது. இதில் ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? அந்த கருணாபுரம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கருணாபுரத்தில் எல்லாமே அங்கே இருக்குன்னு பல தடவை நான் சொல்லிட்டேன். தாலுகா ஆஃபீஸ் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது, அதுக்கு பிறகு கோர்ட் இருக்குது. இவ்வளோ விஷயமும் கருணாபுரத்தில் தான் இருக்குது. கருணாபுரத்தில் போலீஸ் ஸ்டேஷனுடைய ஒரு ஜன்னல்ல இருந்து அப்படி எட்டி பார்த்தா கருணாபுரம் தெரியும்னு சொல்கிறாங்க. ஆனால் கள்ளச்சாராயம் விற்கிறது மட்டும் போலீஸ்காரனுக்கு தெரியாதுன்னா இது என்ன கணக்கு?
ஏதோ முந்தா நாள் மட்டும்தான் இவர் வந்து அதை கண்ணுக்குட்டிங்கிறவர் வந்து 2 நாளைக்கு முன்னாடி மட்டும்தான் சாராயம் விற்றாரு. அதை மட்டும்தான் குடித்தாங்க. அதை குடித்தவங்க செத்து போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அதுக்கு முந்தின நாளிலேருந்து அவர் சாராயமே விற்கலை, புனிதராக தான் இருந்தார், திமுகவினுடைய ஒரு கொத்தடிமையாக இருந்தார் அப்படி நம்பணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவர் சாராயமே விற்கலைங்க. அப்போ அவருக்கு முன்னாடி சாராயம்லாம் வாங்கிட்டெல்லாம் வரல. திடீர்னு எதிர்பாராமல் சந்தர்ப்ப சூழ்நிலையில் திடீர்னு உருவான ஒரு திடீர் மாப்பிள்ளை மாதிரி திடீர் சாராய வியாபாரி ஆகிட்டார். அவர் திடீர் சாராய வியாபாரி ஆனதுனால அவர் வந்து இந்த மாதிரி மெத்தனாலை வாங்கி கலக்கி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை கட்டுறாங்க. இதில் நீங்கள நான் நம்பணும்னு எதிர்பார்க்குறாங்க. இதுதான் உண்மையான விஷயம். ஆனால் சாராயம் வடித்தது இவங்க. மடித்த இடம் கல்வராயன் மலையில் பல கிராமங்கள், கீழேயும் பல இடங்களில் வந்து சாராய இது நடந்திருக்கு. ஒரு சின்ன பட்டியல் நான் வாசிக்கிறேன், சாராயம் வடிக்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் வடிக்கிறாங்க அப்படிங்கிறது. கல்வராயன் மலையினுடைய அடிவாரம், மலையை ஒட்டி மலையினுடைய அடிவாரத்தில் தொட்டியம், ஆலம்பாடி, மல்லிகைப்பாடி, மட்டப்பாறை, ஓட்டாம்பட்டி, பாப்பாத்தி மூலை, ஆனை மடுவு, புளியங்கோட்டை, இது மாதிரி இன்னும் நிறைய கிராமங்கள் இருக்குது. இது ஒரு சில கிராமங்கள், எனக்கு தெரிஞ்ச கிராமங்களுக்கு நான் பேரை சொல்லியிருக்கேன். இந்த கிராமங்கள்லாம் சாராய ஊரல்கள் போட்டு சாராயம் வடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனைனால கொஞ்சம் நுப்பாட்டி வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே மலைக்கு மேலே சின்ன திருப்பதி, வடமாச்சி, கொரட்டிப்பட்டு, நடுமது, தாழ்மது, முந்தியூர், கெண்டிக்கல், கொட்டப்பத்தூர், உப்பூர், வாரம், மேல் அரசம்பட்டு, கொடுந்துறை, இன்னாடு, கண்ணூர், கள்ளிப்பாறை, கூடாரம், பெருக்கஞ்செடி, தேக்கம்பட்டு, சேராப்பட்டு, கிளாக்காடு, வெள்ளிமலை, கரியாலூர், இது மாதிரி இன்னும் நிறைய கிராமங்கள் மலையில். இங்கெல்லாம் சாராயம், நான் இப்போ இந்த சாராயம் வடிக்கிறதுல எனக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் குறிப்பிட்ட கிராமங்களுடைய பேர்களே சொல்லிவிட்டேன். இது அங்கே இருக்க போலீஸ்காரங்களுக்கு தெரியாதுன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? இதில் இடதுபுறம் வடிக்கிறதெல்லாம் வசந்தம் கார்த்திகேயனுக்கு உள்ள ஆட்கள் வடிக்கிறாங்க. வலதுபுறம் வடிக்கிறவங்க எல்லாம் உதயசூரியன் எம்எல்ஏனுடைய ஆட்கள் வடிக்கிறாங்க. உதயசூரியன் எம்எல்ஏ யார்? அவர் சங்கராபுரம் தொகுதி திமுக எம்எல்ஏ. வசந்தம் கார்த்திகேயன் யார்? இவர் ரிஷிவந்தியம் தொகுதி திமுக எம்எல்ஏ. இந்த 2 பேருமே, அதாவது கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உதயசூரியன், கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் யார் பார்த்தீங்கன்னா வசந்தம் கார்த்திகேயன். இந்த 2 பேர் தான். மொத்த மாவட்டமும் நாசமாக போகிறதுக்கு காரணம் இவங்க 2 பேர் தான். அப்போ ஒரு பெரிய தேசத்துறை, ஒரு ரவுடி மக்கள் நல்ல அக்கறையே இல்லாத ஒருத்தர் 2 பேரை கொண்டு போய் நீங்கள் எம்எல்ஏ ஆக்கி 2 பேரையும் நீங்கள் மாவட்ட செயலாளர் ஆக்கிட்டீங்கன்னா அப்புறம் அந்த மக்கள் என்னென்னு வாழ்வாங்க? மாவட்டம் எப்படி செழிக்கும்? மாவட்டத்தில் என்ன நல்லது நடக்கும்? அந்த மாவட்டத்தில் முக்கியமாக இந்த சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி, ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி, இந்த 2 சட்டமன்ற தொகுதியிலும் சாராயம் ஆறாக ஓடுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவர் தான் கள்ளக்குறிச்சி எஸ்பியாக இருந்த மோகன்ராஜ். இதை மற்றவங்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அவங்களும் சேர்ந்து கண்டுக்காமல் இருந்துக்கிட்டாங்க. இவரால் அந்த மாதிரி இருக்க முடியல. ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரிங்கிறனால அதை ஒழிக்கிறதுக்கு முற்பட்டார். அப்போ தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து களத்தில் இறங்கி இவங்க 2 பேருக்கும் சேர்த்து மேலே முதலாளியாக இருக்கக்கூடிய ஏவா வேலுவிட்ட சொல்லி ஏவா வேலுவும் அழுத்தம் கொடுத்து முதலமைச்சர் லெவலில் இதை கொண்டு போய் எல்லாம் பண்ணி எடுத்து கடைசியில் அப்படியே அதை மடமாற்றம் பண்ணி அவருக்கு நெருக்கடி கொடுத்து அவரும் இந்த வருஷம் மே மாதம் 31ஆம் தேதி அதாவது பணி ஓய்வு பெற வேண்டிய மோகன்ராஜ் அவர்கள் 2023 டிசம்பர் 2ஆம் தேதி ராஜினாமா, அதாவது விஆர்எஸ் கொடுத்துட்டு போயிட்டார். விருப்ப ஓய்வு கொடுத்துட்டு வேலையை விட்டுட்டு போயிட்டார். காரணம் ஒன்று தான். நம்ம வேலை பார்த்தா கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும், ரவுடிசத்தை ஒழிக்கணும், ஒரு நம்பர் லாட்டரி ஒழிக்கணும். இந்த 3மே அங்கே கொடி கட்டி பறக்குது. குறிப்பாக சங்கராபுரம் தொகுதியிலையும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியிலையும் நடக்குது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணி நம்மளால் அதிகாரிகள் மட்டத்தில் நிறைய பேர் ஒரு 25 அதிகாரிகளெல்லாம் டிரான்ஸ்ஃபர்லாம் போட்டு எல்லாம் பண்ணினாலும் அதுக்கு மேலே அவரால் செயல்பட விடலை. அப்போ அவங்க காவல்துறை மேல் அதிகாரிகளும் அதுக்கு ஒத்துழைக்கலை. அவர் உள்துறை செயலாளர் அமுதா வரைக்கும் மல்லு கட்டி பார்த்துருக்காரு, ஒன்றும் நடக்கலை. சரி, வேலையை விட்டுட்டு போகிறத தவிர வேறு வழி இல்லை, விஆர்எஸ் கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ அவரை மிரட்டி நான் அதுக்காக வேண்டி கொடுக்கல, இதுக்காக வேண்டி ஒன்று நீங்கள் ரொம்ப தூரத்துக்கெல்லாம் போக வேண்டாம். போன வருஷம் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி ராஜினாமா பண்ணார். அதை ஒட்டி நீங்கள் அந்த டிசம்பர் மாதத்தில் முதல் ஒரு வாரத்தில் வந்த பத்திரிகைகளை எடுத்து பாருங்கள்.
தினமணி, தினமலர் இது மாதிரியான பத்திரிகைகள்லாம் நீங்கள் ஃபைல் லைப்ரரியில் இருக்கும்ல எடுத்து நீங்கள் நான் சொல்கிறத கேட்க வேண்டாம், அவ்வளோத்தையும் புரட்டுங்க. அது குறிப்பாக நீங்கள் வந்து அந்த கள்ளக்குறிச்சி சம்பந்தமான விஷயத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். அப்போ மோகன்ராஜ் அவர்கள் ஏன் வந்து அவர் ராஜினாமா பண்ணினாருங்கிற, அதாவது விருப்ப ஓய்வு ஏன் கொடுத்தாருங்கிறதுக்கு அன்னைக்கு பத்திரிகையில் என்ன செய்தி வந்திருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கே புரிஞ்சிடும். இதை ரொம்ப முழு பூசணிக்காய சோத்துல மறைக்க முடியாதுங்க. அது உண்மையிலேயே அன்னைக்கு நடந்தது அதான். இதை வந்து அப்பட்டமா பத்திரிகைலாம் எதுவுமே நடக்காத மாதிரி இவங்க இருக்காங்க. இன்னொன்று சொல்கிறேன், ஏவா வேலுவை பற்றி ஒரு சின்ன தகவல் உங்களுக்கு சொல்லணும். என்ன அப்படின்னா, அங்கே வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து அந்த ஒரு தனியார் பள்ளியில் ஒரு பெரிய ஒரு கலவரத்தை உண்டு பண்ணாங்க. கலவரத்தை பண்ணி அதை மாணவி ஸ்ரீமதி இறந்து போயிட்டாங்க. அதை தொடர்ந்து அங்கே ஒரு பெரிய கலவரம். அந்த கலவரத்தில் அங்கேவுடைய பஸ் எல்லாம் எரிச்சாங்க. அந்த பள்ளிக்கூடத்தையே சூறையாடினாங்க. அங்கே இருந்த பசுமாட்டினுடைய அந்த காம்புகள் மடுக்கள் இருக்குல்ல, அதெல்லாம் கூட வெட்டிட்டு போனாங்க. அவ்வளோ வக்கர புத்தி உள்ள போராட்டக்காரர்கள். இவங்களுக்கெல்லாம் பின்புலமாக யார் இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? ஏவா வேலு. விசாரிங்க, அவங்க சொல்லுவாங்க. இல்லை, உச்சப்பட்ட கொடுமை என்ன தெரியுமா? மாணவி ஸ்ரீமதியுடைய தாயார் வந்து நீதி வேணும்னு சொல்லி போராடுறாங்க. நீதி வேணும்னு சொல்லி போராடுறாங்க. அதுக்கு அந்த இதில் உச்சக்கட்டமாக ஒரு முறை வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் வந்து சந்திச்சு இதில் வந்து இவங்க தான் குற்றவாளி, இவங்கெல்லாம் சேர்ந்தா இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அவங்களுக்கு தெரிஞ்ச சில உண்மைகளை பேசணும்னு வராங்க. அதில் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படக்கூடிய இடத்துல வந்து ஏவா வேலு இருக்கார். இந்த மனுஷன் என்ன தெரியுமா பண்ணிட்டாரு? இந்த அம்மா இப்படி அங்கே போகிறாங்கன்னு சொன்ன உடனே ஒரு கூறுகட்ட முதலமைச்சராக இருந்தனால அதுக்கு ஒத்துழைச்சி அதாவது ஒரு கூறுகட்ட முதலமைச்சராக இருந்தனால ஏவா வேலு சொற்படியே நடக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இந்த அம்மா முதலமைச்சரை பார்க்கும்போது ஏவா வேலை பக்கத்தில் வச்சுக்கிட்டார். எப்படி இந்த அம்மா ஏவா வேலுவை பற்றி குற்றம் சொல்லும்? குற்றவாளியே ஏவா வேலு. நீங்கள் குற்றவாளியை மட்டும் பக்கத்தில் வச்சுருக்கீங்க. எப்படி சொல்லுவாங்க அவங்க? வாங்கம்மா பேசுங்கம்மா சொல்லுங்கன்னா என்னத்தை சொல்லுவாங்க? என்னத்தை மனு கொடுப்பாங்க உங்கள்கிட்ட வந்து? இவ்வளவுதான். இதுக்கு பேர் தான் திராவிடியா மாடல் அரசாங்கம். ரவுடிகளையும் குற்றவாளிகளையும் அப்புறம் வந்து இந்த பொறுக்கிகளையும் காப்பாற்றுற வேலையை தான் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் செய்துக்கிட்டு இருக்கு. அதைத்தான் செய்யும். அவங்களுக்கு ஓட்டு போட்டால் அதான் செய்வாங்கன்னு தெரிஞ்சே ஓட்டு போடுறாங்கன்னா மக்களை தான் நம்ம வந்து குற்றம் சொல்லணும். வேற இதில் என்ன சொல்ல முடியும்? கள்ளச்சாராயம் தான் விற்கிறாங்கன்னு தெரியும். ரெண்டு பேருமே அதாவது வசந்தம் கார்த்திகேயனும் அதாவது உதயசூரியன் ரெண்டு பேருமே கள்ளச்சாராயம் தான் விற்கிறாங்கன்னு தெரியும். உதயம் கார்த்திகேயன் 2வது முறையாக எம்எல்ஏ இருக்கிறாரு ரிஷிவந்தியம் தொகுதியில். கள்ளச்சாராயம் தான் வித்துக்கிட்டு இருக்காரு. இவர் எம்எல்ஏ ஆன காலத்தில் 1989 கள்ளச்சாராயம், அதுக்கு முன்னாடி இருந்தே கள்ளச்சாராயம் தான் வித்துட்டு இருக்காரு உதயசூரியன். உலகத்துக்கு அந்த ஏரியா முழுக்க நல்லா தெரியுது. ஆனால் எப்படிங்க சின்ன சேலத்தில் உள்ள மக்கள் 2 தடவை ஒரு எம்எல்ஏ ஆக்குனாங்க? அது எப்படிங்க சங்கராபுரம் தொகுதி மக்கள் வந்து 3 தடவை ஒரு எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க? இது எப்படி சாத்தியப்பட்டுச்சு? மொத்தத்தில் இது 5வது தடவை அவர் எம்எல்ஏ இருக்காரு. இடையில சில காலங்களில் இல்லாமல் இருந்திருக்காரு. அப்புறம் அவருக்கு வைப்பாட்டி வேற அந்த தொகுதியில் விட்டு எம்எல்ஏ ஆகியிருக்காரு. அங்கேயர் கன்னி அந்த அம்மாவுக்கு பேர். அவங்கள மாவட்ட செயலாளர் ஆகியிருக்காரு இவர். வைப்பாட்டியில் அப்புறம் பொண்டாட்டி ஆகிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது மனைவி, அந்த மனைவி கூட ஆசிரியராக பணியாற்றிய அவங்க மனைவியுடைய தோழியை 2வது கல்யாணம் பண்ணி, அப்புறம் 3வது அங்கேயர் கன்னியை கல்யாணம் பண்ணதா சொன்னாங்க. பண்ணாதா இல்லை அது தெரில, அது எப்படி தெரியல. ஆனால் அதிகாரப்பூர்வமாக இப்போ 3 பொண்டாட்டிங்கிறாங்க. இன்னும் 4வதும் ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு பொம்பளை பொறிக்குன்னு சொல்கிறாங்க அவரை உதயசூரியன் எம்எல்ஏ ஒரு பொம்பளை பொறிக்குன்னு சொல்கிறாங்க அங்கே லோக்கலில். நீங்கள் வேணால் விசாரிங்க. அதே தலைவனுடைய இதை கரெக்டாக இது பண்ணணும்ல. என்ன அதாவது மு.க. ஸ்டாலினுக்கு 3 பொண்டாட்டி உலகம் அறிய அப்படின்னு சொல்லும்போது குறைஞ்சபட்சம் ஒரு தொண்டனுக்கும் அதேமாதிரி 3 பொண்டாட்டியாவது இல்லைன்னா ஒரு தலைவர் எப்படி அதை ஏற்றுக்க மாட்டார்ல? அவருக்கு பேருக்கு களங்கம் ஏற்படுத்துகிற மாதிரி ஆயிடாதா? அதனால தான் இவங்கெல்லாம் வச்சுருக்காங்க. அப்படி எடுத்துடுங்க. இப்படிப்பட்ட ஆளுக்கு எப்படிங்க ஓட்டு போட்டாங்க? அதான் நான் கேட்குறேன். அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒழுக்கம் இல்லை. அதே மாதிரி வந்து அந்த மக்களுக்கும் நல்லது செய்யலை, சாராயம் காய்ச்சி விற்கக்கூடிய ஒருத்தராக இருக்கார். இவருக்கு எப்படி ஓட்டு போட்டு மறுபடியும் இப்படி ஓட்டு போட்டு தேர்வு செய்கிறாங்க? அப்போ அந்த எலெக்ஷனுக்கு அன்னைக்கு அதுக்கு முந்தின நாள் நான் 200 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கன்னு நம்புறத அந்த மக்களும் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. அப்படின்னா இதை விட வேற என்ன கொடுமை இருக்க முடியும்? அதே தான் வசந்தம் கார்த்திகேயன். அந்த வசந்தம் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டை தியாக துருகம் அப்படிங்கிற இடத்துல பைபாஸில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டு அதை கட்டுனது இன்னொருத்தர். அவரை மிரட்டி வாங்கினதா சொல்கிறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி மிரட்டி வாங்கினதாக அவருக்கு மேலே உள்ள குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது. அதாவது அதை விட முக்கியமாக இன்னொரு அதிர்ச்சியான தகவல் ஒன்று இருக்குங்க. ஆனால் அந்த ஏரியாலெலாம் பரபரப்பாக பேசப்பட்ட தகவல் இது. சிதம்பரத்திலிருந்து ஒருத்தர் வந்து மணிவேல் அப்படிங்கிறவர் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டார் 2021. திமுக கூட்டணியில் அது காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி. அந்த தொகுதியில் மணிவேல் வந்து போட்டியிடுறார்.
இவர் அந்த மணிவேல் போட்டியிடக்கூடிய அந்த கள்ளக்குறிச்சி தொகுதியினுடைய இவர் கண்ட்ரோல் யார்கிட்ட வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசந்தம் கார்த்திகேயன் கண்ட்ரோலில் வருது. ஏன்னா இவர் திமுகவினுடைய கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்கார். அப்போ அதனால இவர் அதுக்கு பொறுப்பாளராக இவரை போடுறாங்க. இந்த பொறுப்பாளர் என்ன பண்ணிட்டாருன்னா அவர்கிட்ட இருந்து 5 கோடி ரூபாய் வாங்கிட்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட போகலை, அப்படியே நழுவிட்டார். 5 கோடி ரூபாயை மணிவேல்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டுட்டு அந்த ஆளை துரத்தி விட்டுட்டு அவர் கடைசியாக தோத்தும் போயிட்டார். அங்கே அதிமுக வெற்றி பெற்றுச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. பார்த்தா அது அந்த அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ காரணத்தை சொல்லி உருட்டிட்டு போயிட்டார். தேர்தல் அது பரப்புரை கூட அவருக்கு ஒத்துழைக்கலை. 5 கோடி ரூபா அவுட்டு, அவ்வளோதான். இப்படி பட்டப்பகல எல்லாத்துக்கும் தெரிய ஆட்டை போட்டார். இதை விட கொடுமையான ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. பொன்முடிக்கு பதவி கிடையாது என்னமே. பொன்முடி அவருடைய பதவியை இப்போ பிடிங்கிட்டாங்க. அவருக்கு தண்டனை கிடைச்ச உடனே அந்த பதவியை பறிச்சுட்டாங்க. இப்போ அடுத்து என்னமோ யாரடா இங்கே அந்த பகுதியில் 2 பேர் இவங்க தான் எம்எல்ஏ இருக்காங்க, இந்த 2 பேரில் ஒருத்தனை அமைச்சர் ஆக்கி விடுவாங்கன்னு சொல்லிட்டு பயப்பட்டுருக்காங்க, வேண்டியிருக்காங்க கடவுள்கிட்ட. கடவுளே நீ இந்த 2 பேரில் யார் வந்தாலும் இந்த ஏரியா நாசமாக தான் போகும், ஆனால் 2 பேருமே வரக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிகிட்டு இருந்தாங்களாம். இப்படி ஒரு கொடுமை இருக்குமா? பொன்முடி நல்லவர் இல்லை, யோக்கியன் கிடையாது. ஆனால் அந்த ஆள் இருந்தால் நம்ம ஏரியாவில் பிரச்சனை வராது. ஆனால் இந்த 2 பேரில் அதுவும் வசந்தம் கார்த்திகேயன் இது கிட்லரை விட மோசமான ஆள். வந்துட்டாங்க, ஒருத்தருக்கு சொத்து இருக்காது, அப்படியே பிடுங்கிட்டு போயிடுவார் இந்த ஆள். அப்படி பயப்பட்டாங்களாம். இப்போவும் அப்படி தான் பயப்படுறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த வசந்தம் கார்த்திகேயன் அப்புறம் இப்போ உதயசூரியன் இவங்களுடைய ஃபோட்டோவை பார்த்தாலே பயம் வரும் அப்படிங்கிறாங்க. இந்த அளவுக்கு கொடூரமான ஆட்களுக்கு தான் திருப்பி ஓட்டு போடுறாங்க. அது எப்படின்னு தெரியல. கள்ளச்சாராயம் அந்த சாவுக்கு இப்போ நடந்த அந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரம் கள்ளச்சாராய சாவுக்கு அதாவது நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசந்தம் கார்த்திகேயன். இவர் அனுப்புன சரக்கில் தான் அந்த பிரச்சனையே உருவாயிருக்கு. அதில் தான் இவங்கெல்லாம் செத்துருக்காங்க. முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இவங்க அதாவது மெத்தனால் கலந்த இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உருட்டிட்டு அப்படியே வேற மாதிரி திசை திருப்பிட்டு போகிறாங்க இந்த திராவிடியா மடல் அரசாங்கம். அதுக்கு தான் சிஐடி விசாரணை வேண்டாம், சிபிசிஐடி விசாரணை நாங்கள் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இவங்க வெளியே சொல்லிட்டு அலைகிறாங்க. ஏன்னா மெத்தனால் கலந்ததுன்னா அது கலக்கல் தண்ணியில் மெத்தனாலை கலந்து அதை அதில் போதை வரும், அதை வச்சு வித்துட்டிங்கன்னா அது கள்ளச்சாராயம் கிடையாது, அது மெத்தனால் கலந்த சாராயங்கிறனால அதை விஷச்சாராயம்னு ஒரு பேர் அடைமொழி அதுதான் வச்சுருக்காங்க. கள்ளச்சாராயம் வேற விஷச்சாராயம் வேறன்னு சொல்லி இவங்க ஒரு அடையாளப்படுத்துறதுக்கு காரணம் தான். கள்ளச்சாராயம்னு சொன்னீங்கன்னா அது வடித்தது எங்கேன்னு அடுத்த கேள்வி உங்கள்கிட்ட வரும். அப்போ அதுக்கு வடித்தது மலையில் தான் வடிக்க முடியும், கீழே வீட்டிலலாம் வடிக்க முடியாது, அதுக்கு சாத்தியப்படாது. அப்போ மலையில் தான் வடிக்க முடியும். ஊரல்லாம் போடும்ல, ஒரு 15 நாள் ஊரல் போடணும். ஒவ்வொரு நாள் போட்ட ஊரலும் குறைந்தபட்சம் 15 நாள் அங்கங்கேயே மலைக்குள்ளே பதுக்கி வைக்கணும். கீழே வைக்கிற இருந்தாலும் இதே ப்ராசஸ் தான். 15ஆவது நாளில் தான் அந்த முதல் 15 நாளைக்கு முன்னாடி போட்ட ஊரலை எடுத்து இன்றைக்கி நீங்கள் காய்க்கணும். அதில் காய்க்கும் போதும் நீங்கள் கீழே ஒரு பானை, அதுக்கு மேலே ஒரு பானை, அதுக்கு மேலே ஒரு பானை, அதுக்கு மேலே தண்ணி பச்சை தண்ணியை ஊற்றி நீங்கள் பண்ணணும். அதுக்கு தண்ணி வேணும். அப்போ மலையிலே எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஆறு ஓடை ஏதாவது ஒரு நீர் ஆதாரம் இருக்குன்னா அந்த பக்கத்துலேருந்து நீங்கள் சாராய ஊரல் போட முடியும். அங்கே போட்டால் தான் நீங்கள் வடிக்க முடியும். அப்போ தான் தண்ணி கிடைக்கும் உங்களுக்கு. விறகு அங்கே மேலே கிடைக்கும். ஆனால் ஊரல் போடுறதுக்கு தண்ணி வேணும் உங்களுக்கு. தண்ணி இருந்தால் தான் நீங்கள் மேலே பச்சை தண்ணியை வச்சு தான் நீங்கள் கீழே அடுப்பு பற்ற வைப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, கொதிப்பீங்க. மேலே பச்சை தண்ணி வச்சா தான் அது கீழே உள்ளது சொட்டா நீர் ஆவியாகி அதிலிருந்து வடிகட்டி வரக்கூடியதான் சாராயம். அப்போ இந்த ப்ராசஸ் வீட்டில் பண்ண முடியாது. 15 நாள் நீங்கள் ஊரல் போட்டு வச்சாலே தெரிஞ்சு போயிடும், கண்டுபிடிச்சி விடுவாங்க. அப்பட்டமாக வெளியே தெரிஞ்சு போயிடும். அப்புறம் நீங்கள் காய்க்கிறதுக்கு புகையெல்லாம் பெரிய அளவில் வந்துடும் வெளியே. அப்போ அது சாத்தியப்படாது. அதனால் நீங்கள் மலையை ஏன் தேர்ந்தெடுக்காங்கன்னா இதுதான். அங்கே நீங்கள் நல்லா போட்டு விறகும் கிடைக்கும், வெட்டி உள்ளே போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும், எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அங்கே யாரும் வரப்போகிறது இல்லை. இதெல்லாம் வச்சு தான் அங்கே மலையில் காய்க்கணும். அப்புறம் நீங்கள் கள்ளச்சாராயம்னு சொன்னீங்கன்னா அது மலையில் எங்கே காய்ச்சது, அப்போ கல்வராயன் மலையில் காய்ச்சதுங்கிறது அப்பட்டமாக வெளியே தெரிஞ்சு போயிடும். அதை மூடி மறைக்கிறதுக்கு தான் இது மெத்தனால்னு சொல்லிட்டு எத்வாளித்தனம் பண்ணிட்டு அலைகிறாரு மு.க. ஸ்டாலின் காரு. இதுதான் உண்மையான விஷயம். ஆனால் ஒரிஜினல் நடந்தது வசந்தம் கார்த்திகேயனுடைய ஏற்பாட்டில் வந்த சரக்கு தான் கருணாபுரத்தில் சப்ளை ஆகிருக்கு. அவங்க அந்த வசந்தம் கோட்டை ரெஸ்டாரண்ட்டுக்கு பின்னாடி அந்த புதருக்குள்ளால தான் இவங்க குடோனை வச்சுருக்காங்களாம். அந்த குடோனில் இருந்து தான் சப்ளை ஆகுது. மலையிலேருந்து இல்லைன்னா மலை அடிவாரத்துலேருந்து வடிச்சிட்டு வரக்கூடிய சாராயங்கள் பத்தாமல் போனதுனால இவங்க பத்தாமல் போகக்கூடிய நேரத்தில் இதை மாதிரி கலக்குவாங்களாம். கலக்கி இதையும் மிக்ஸ் பண்ணி விடுவாங்களாம். எங்களுக்கு நோக்கம் உயிர் அதெல்லாம் ஒரு மயிரும் கிடையாதுல்ல, இவங்களுக்கு பணம் தானே நோக்கம். அதுதானே மெயின் பிரதான நோக்கமாக வச்சுருக்கனால பணம் எவ்வளோ கொட்டினாலும் வரணும்ல. அப்போ அதுக்கு கூட இதையும் கலந்து விடுன்னு சொல்லி இவங்க இதை கலந்து விட்டதுனால தான் இது கலந்து விட்டது இந்த பகுதியில் போய் வெடிச்சிட்டு. இதுலேயே ஒரு கொடுமை என்னென்னா இது 4 பேர் செத்து போயிட்டான்னு சொன்ன உடனே
அந்த இடத்துல கலெக்டரை வந்து நீ இது கள்ளச்சாராயத்தினால சாகலேன்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்தாங்கல்ல. அப்போ அவருக்கு வலது பக்கத்தில் உட்காந்துருந்தார் ஒரு ஆத்மா. அது யாருன்னு நினைக்கிறீங்க? கலெக்டருக்கு வலது பக்கத்தில், வலது கை பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருப்பார். உட்காந்துருந்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தார். அது யாருன்னு நினைக்கிறீங்க? அவர் தான் வசந்தம் கார்த்திகேயன். ரொம்ப யோக்கியம் மாதிரி. ஏன்னா அந்த ஆளு தான் சூத்திரதாரி, அவன் தான். ஆனால் அவரு ஒன்றும் யோக்கியம் மாதிரி கலெக்டருக்கு பக்கத்தில் இருந்து கலெக்டருக்கே பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னா ஒரு மாவட்ட கலெக்டர்கிட்ட போய் ஒரு தொகுதி எம்எல்ஏ போய் சொன்னால் கேட்பார் அவரு? அப்போ அவர் கேட்குறாருன்னா ஏன் கேட்குறாரு? இவங்களுக்கு முதலாளியாக இருக்கக்கூடியது ஏவாவேலு. அப்போ ஏவாவேலுடைய உத்தரவு மிரட்டலுக்காக இந்த கலெக்டர் இது பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். ஏவாவேலு வீட்டுக்கு டெய்லி கலெக்டர் போகணுமா? மாவட்ட கலெக்டர் அவருக்கு வீட்டுக்கு போகணுமா? எதுக்கு போகணும்? அமைச்சராக இருந்தால் வீட்டுக்கு ஃபைலை தூக்கிட்டு போகணுமா? சரி, கலெக்டர் ஆஃபீஸில் போய் பார்க்க மாட்டாரா இவரு? இதுதாங்க நிலவரம். அமைச்சர்கள் எல்லாம் வீட்டு வேலைக்கார மாதிரி நடத்திக்கக்கூடிய ஒரு ஆள் தான் ஏவாவேலு. அந்த அளவுக்கு அதிகார திமிர், ஆணவம் இதெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. அந்த திமிரில் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து இதெல்லாம் செய்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப நாள் நீடிக்காது. இப்போ இதுலேயும் வந்து இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், ஏவாவேலு தான் அங்கே போயிருப்பார். பொறுப்பு அமைச்சரா, பருப்பு அமைச்சர். அந்த துறை அமைச்சர் எங்கே போனார்? முதலமைச்சர் எங்கே சார் போனார்? போக வேண்டியதானே. அங்கே 57 பேர் செத்தது உயிராக தெரியலையா? போக வேண்டியதுதானே, ஏன் போகலை? இதுதான் அண்ணாமலை கேட்குறாரு. ஏன் வரலைன்னு கேட்குறாரு. நீ 57 பேர் செத்துருக்காங்களா? அவன் எதனால செத்தாங்கிறது கூட ரெண்டாவது விஷயம். 57 பேர் செத்துருக்கான். சென்னையில் ஒரு நாய் செத்து போச்சுன்னா மோடி ஏன் வரலன்னு கேட்க தெரியுதுல உங்களுக்கு? அவங்க 57 பேர் செத்த பிறகும் நீங்கள் எதுவுமே நடக்காத மாதிரி சென்னையில் உட்காந்துருக்கீங்களா? மனசாட்சியே இல்லையா உங்களுக்கு? இதைத்தான் அண்ணாமலை கேட்குறாரு. இப்போ இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மறைக்கிறாங்கிறத 2 எம்எல்ஏ காப்பாற்றுறதுக்கு அமைச்சர் பெருமக்கள். இது மயூர் மட்டும் கிடையாது, செஞ்சு மஸ்தானும் உள்ளால இருக்கார், பொன்முடியும் உள்ளால இருக்கார். பொன்முடியெல்லாம் உதயசூரியனுடைய நீண்ட நாள் 20-30 வருஷமா பழக்கம், தொடர்பு, சப்ளையர் அவர் இவருக்கு இருக்கு. இந்த மாதிரி ஒரு கேடுகெட்ட ஒரு அரசாங்கம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரிப்பட்ட ரவுடி கும்பல்கள் எல்லாம், இந்த மாதிரி சாராய வியாபாரிகள் எல்லாம் காப்பாற்றிட்டு இருக்காங்க. இவ்வளோதான். இதுதான் இதில் வந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இன்னும் ஒரு சின்ன அதிர்ச்சி தகவல் உங்களுக்கு நான் சொல்கிறேன். வெளியே வராத ஒரு தகவல் தான் இது, பெரிய அளவில் வெளியே வரல. பரிகம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அதே மாதிரி எடுத்தவாய் நத்தம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. பரிகத்தில் ஒரு 500 வீடுகளுக்கு மேலே இருக்குன்னு சொன்னாங்க. எடுத்தவாய் நத்தத்தில் வந்து குறைந்தபட்சம் 5000 வீடுகளுக்கு மேலே இருக்குன்னு தான் சொன்னாங்க. 5000 வீடுகள்னு சொல்லக்கூடியது ஒரு 10,000 மக்கள் தொகை உள்ள ஒரு கிராமம்னு நீங்கள் எடுத்துக்கலாம். குறிப்பாக எடுத்தவாய் நத்தத்தை நீங்கள் எடுத்துடுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய கிராமங்களில் இதே மாதிரியான, இது மலை அடிவாரத்தில் உள்ள கிராமம், மலைக்கு மேலே இல்லை. இது சங்கராபுரம் தொகுதிக்கு உள்ளால வருது இந்த கிராமம். இந்த கிராமத்தில் டாஸ்மாக் கிடையாது. எடுத்தவாய் நத்தம் கிராமத்தில் டாஸ்மாக் கிடையாது. பரிகம் கிராமத்தில் டாஸ்மாக் கிடையாது. இது மாதிரி அங்கே பல்வேறு கிராமங்களில் டாஸ்மாகே கிடையாது. ஆனால் அது எல்லாமே சங்கராபுரம் தொகுதிக்குள்ளால இருக்குது. ஏன் டாஸ்மாக் கிடையாதுன்னு சொன்னால், அவங்க எல்லாம் மதுவிலக்கு அமல்படுத்தி வச்சுருக்காங்க அப்படியெல்லாம் தப்பாக நினைக்க வேண்டாம். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே கள்ளச்சாராயத்தை ஏலம் கொடுத்து வித்துட்டு இருக்காங்களாம். கள்ளச்சாராயம் விற்கிறதுக்கு அந்த ஊர் சார்பாக ஏலம் விடுறாங்களாம். அந்த ஏலத்தை ஒருத்தர் எடுக்கிறாராம். அந்த ஒருத்தர் வந்து இந்த உதயசூரியன் வடிக்கிற சாராயத்தை வித்துட்டு இருக்காரு. அந்த ஒருத்தர் வந்து இப்போ வந்து கடைசியாக ஏதோ 10 லட்சமோ ஏதோ கொடுத்து எடுத்திருக்காங்களாம், 3 வருஷத்துக்கு ஏதோ. இந்த மாதிரி எடுக்கிற ஒருத்தர் வந்து அந்த ஊருக்கு அந்த ரூபாயை கொடுத்துடணும். அதுக்கு பிறகு தங்கு தடை இல்லாமல் கள்ளச்சாராயத்தை 24 மணி நேரம் அங்கே வித்துக்கிடுவார். போலீஸ்காரங்க கொண்டு அதுக்குள்ளே போகக்கூடாது. இதுக்கு உத்தரவு யாரு? இது வந்து உதயசூரியனுடைய உத்தரவு. போலீஸ்காரங்க கூட அந்த கிராமத்தில், அந்த கிராமம் இல்லை, இது மாதிரி எந்தெந்த கிராமத்துலலாம் உதயசூரியன் வச்சிருக்காரோ அங்கெல்லாம் வந்து யாரும் போக முடியாது. உதயசூரியன் மலையில் வடிக்கிறார் அப்படின்னா, வடிக்கிற சாராயம் வந்து கீழே வருது பார்த்தீங்களா? வரக்கூடியதில் செக் போஸ்ட் இருக்குது. செக் போஸ்ட்டில் போலீஸ்காரங்க இவருக்கு வண்டியை பார்த்தாலே விட்டுருவாங்களாம். விட்டுறணும். அதான் போலீஸ்காரங்க ரைடு மேலே போகக்கூடாது. இவருக்கு உதயசூரியனுக்கு தெரியாமல் மலையில் உள்ள கிராமங்களில் சாராய ஊரெல்லாம் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க மேலே போயிடவே கூடாது. அப்படி மேலே போகணும்னா இவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு போகணுமா? எந்த அளவுக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அங்கே நடக்குதுன்னு பாருங்க. சாராய சாம்ராஜ்யம், கள்ளச்சாராய சாம்ராஜ்யம். கல்வராயன் மலையில் எப்படி கொடி கட்டி பறக்குதுன்னு பாருங்க. அங்கேருந்து தான் கீழே வருது. இது போக கீழே நான் பல கிராமங்கள் சொன்னோம்ல, இதில் ஒரு பகுதி தான் சொல்லியிருக்கேன். இன்னும் மறுபுறம் இன்னும் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. இந்த கிராமங்கள்லாம் சாராயம் வெடிச்சு இங்கே போகுது. இது இந்த கள்ளக்குறிச்சி சம்மந்தப்பட்ட ஏரியாவில் மட்டும்தான். இப்போ இந்த பூகம்பம் இங்கே வெடித்தது கள்ளக்குறிச்சிலங்கிறதுனால இது அப்படியே சேலம் வரைக்கும் இது இருக்குது. இந்த மலை அங்கே வரைக்கும் இதே மாதிரி வேலை நடக்குது. இன்னும் யாரெல்லாம், ஆனால் எல்லா கடப்பும் ஒட்டுமொத்தமான ஒரு முதலாளியாக ஏவாவேலு இருக்கார். அந்த பக்கமோ இந்த பக்கமோ எந்த பக்கமோ இது இருக்குது. 9 மாவட்டங்களுக்கு சப்ளை ஆகுதான் கள்ளச்சாராயம். இதில் குடிச்சது தான் மரக்காணத்தில் செத்தவங்களும் இதே கதை தான்.
கள்ளச்சாராயம் என்னைக்கு இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் அதில் ஏதாவது ஒரு தவறு நடக்கும்போது அது விஷமாக மாறிடும். அது எல்லா இடமும் உள்ளது தான். 2009 கூட இதே மாதிரியான திமுக ஆட்சியில் இதே மாதிரியே நடந்திருக்கும். அதுக்கு முன்னாடி கூட நடந்திருக்கும். எண்ணிக்கை கம்மியாக இருக்கும்போது பெருசாக வெளியே வராது, எண்ணிக்கை அதிகமாகும் போது வெளியே வரும். 22 பேர் சாகும்போது பெருச பிரச்சனையாச்சுது. இப்போ 57 பேர் சத்த பிறகு அதான் அனுபவ 2வது 3 ஆண்டு சாதனைகள் இது முக்கியமான சாதனையாச்சா. அதனால இந்த திராவிட மாடல் அரசாங்கம் கண்டுக்காமல் இருக்குது. அதனால தான் இதுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாங்க. இதில் கூடுதலாக ரெண்டு தகவலை மட்டும் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, இந்த சம்பவங்கள் தொடர்பாக கவர்னர் RN ரவி அவர்கள் ஒரு விரிவான ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணி அதை வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு அனுப்பியிருக்கார். என்ன அப்படின்னா, அந்த இந்த குறிப்பாக கள்ளக்குறிச்சி சாராய சாவுக்கு காரணம், கள்ளச்சாராய சாவுக்கு காரணம் யார், அதில் முக்கியமான குற்றவாளியாக இருக்கக்கூடிய இந்த 2 எம்எல்ஏ உதயசூரியன், அப்புறம் வந்து வசந்தம் கார்த்திகேயன், இந்த 2 எம்எல்ஏக்கள், இவங்களுக்கு முதலாளியாக இருக்கக்கூடிய ஏவா வேலு, அப்புறம் இவருக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய செஞ்சி மஸ்தான் அமைச்சர், அப்புறம் பொன்முடி, இவங்களெல்லாம் வந்து இதில் உண்மையிலேயே யார் யாருக்கு என்னென்ன ரோல் இதில் இருக்குது, இந்த கள்ளச்சாராயத்தில் இருக்குது. அதே மாதிரி அந்த கல்வராயன் மலையில் சாராயம் எங்கெங்கெல்லாம் வடிக்கப்படுது, எத்தனை வருஷமாக வடிக்கப்பட்டுட்டு இருக்குது, இந்த தகவல் இது போக தமிழ்நாடு முழுக்க இதே மாதிரி திமுக மாவட்ட செயலாளர்கள், திமுக எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், இவங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் கள்ளச்சாராயம் வடிக்கிறதுல இவங்கெல்லாம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலாம் திரட்டி, இது மட்டும் இல்லை, இதுக்கு மேலே இன்னொரு பக்கத்தில் எங்கெங்கெல்லாம் வந்து சாராய ஆலைகள் திமுகவினர் நடத்துகிறாங்க அதிகாரப்பூர்வமாக வெளியே தெரியும்படியாகவே. டிஆர் பாலு சாராய ஆலை வச்சுருக்க மாதிரி, இந்த கனிமொழி இந்த திரு ஆரூரான் சர்க்கரை ஆலையை வாங்கி சாராய ஆலையை மாற்றினாங்கல்ல, மாற்றி சாராயம் வடிச்சிட்டு இருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில். இது மாதிரியான சாராய ஆலைகள் எத்தனை இருக்குது, அது வந்து யார் யாருக்கு பேரில் இருக்குது, இல்லை யார் யாருக்கு பினாமி பேரில் இருக்குது, எல்லா தகவல்களையும் சேகரித்து அவர் ஒரு விரிவான ரிப்போர்ட்டை வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு அவர் அனுப்பிட்டார். அதே மாதிரி திரு அண்ணாமலை IPS அவர்கள் வந்து இந்த கள்ளச்சாராய சாவில் உண்மையிலேயே குற்றவாளிகள் யார், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவில் உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிற 2, நான் இப்போ ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, இந்த 2 எம்எல்ஏக்கள், அப்புறம் வந்து ஏவா வேலு அமைச்சர், அப்புறம் வந்து மற்ற மீதி யாருக்கெல்லாம் பங்கு இருக்குது, இது அவ்வளோ எப்படி கல்வராயன் மலையில் மடிக்கப்படுது, எவ்வளோ நாளாக மடிக்கப்படுது, வடிச்சிட்டு இருக்காங்க, இவங்க எப்படி வந்து CPCIDங்கிறது ஏன் வந்து இதில் திசை திருப்பிட்டு போகிறாங்க, இந்த தகவல் அவ்வளோ தொகுத்து அவர் வந்து ஒரு கடிதம் எழுதி இதுக்கு வந்து CID விசாரணை நடத்தணும்னு சொல்லி அவர் ஒரு கடிதம் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் வழங்கியிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, இது உங்களுக்கும் தெரிஞ்ச தகவல் தான். அதிமுக சார்பில் ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க சென்னை ஹைகோர்ட்டில். அந்த வழக்கில் வந்து இன்னமும் அது உத்தரவுகள் பிறப்பிக்கப்படலை. அதில் வந்து அநேகமாக CBI விசாரணைக்கு இது உத்தரவிடறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால அந்த உத்தரவு என்னங்கிறத பார்த்துட்டு உள்துறையிலிருந்து அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்க எடுப்பாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்க்கப்படுகிறது. எது எப்படியோ மக்களும் கொஞ்சம் திருந்தணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. மக்கள் இப்படிப்பட்ட அயோக்கியர்களுக்கெல்லாம் மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கறதுங்கிறது எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல. மக்களும் கொஞ்சம் திருந்தலை அப்படின்னு. இப்போ இந்த என்ன சொன்ன பார்த்தீங்களா, அந்த எடுத்தவாய் நத்தம் கிராமத்தில் வந்து இந்த மாதிரி மக்களே வந்து மக்களை தூண்டி விட்டு அவர் நோக்கம் என்ன, அவருக்கு சாராயம் விற்கணும், கள்ளச்சாராயம் விற்கணும், அதில் கல்லா கட்டணுங்கிறது உதயசூரியன் MLA நோக்கம். அப்போ அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும்னா அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஊரில் மக்கள்கிட்ட போய் நீங்களே ஏலம் ஊட்டி எடுத்துக்கிடுங்க. அப்போ ஏதோ மக்களுக்கு வந்து நம்மளே ஏலம் ஊட்டி எடுக்க சொல்லிட்டான், எவ்வளவு நல்லவன் தெரியுமா அப்படின்னு நினைப்பாங்க. அதிகபட்சம் போனால் நீங்கள் 3 வருஷத்துக்கு 10 லட்ச ரூபாங்கிறது ஒரு வருஷத்துக்கு 3 லட்ச ரூபாங்கிற கணக்கில் தான் வரும். இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் 3 லட்சம் அதுவும் 10 லட்ச ரூபா போனால் தான், அதுவே 5 லட்ச ரூபா இருந்தால் இன்னும் கீழே தான் வரும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாங்கிற விஷயம் வந்து ஒரு 10,000 பேர் இருக்கக்கூடிய ஒரு 5,000 வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு பெரிய இதே கிடையாது. ஒவ்வொரு தலைக்கும் பங்கு வச்சிங்கன்னா அது ஒரு சொற்ப அமௌண்ட்டு தான் வரும். ஒரு கோயில் கூட அது இதுன்னு ஏதாவது நடத்துகிறாங்கன்னா அதில் வரியில் வந்து அதில் கூடுதலாக ஒரு 10 ரூபாயோ 50 ரூபாயோ போட்டாலே இந்த இதை ஈடுகட்டக்கூடிய அளவில் தான் இருக்கும். இது ஒரு சொற்ப அமௌண்ட்டு தான். ஆனால் பார்க்கும்போது 10 லட்சம் ரூபா இல்லைன்னா 8 லட்சம் ரூபா பார்த்தியா, நமக்கு வந்து ஒரு பெரிய தெய்வம் மாதிரி கருணாநிதி MLA வந்து கொடுக்குறாரு. அவர் கையில் இருந்தால் கொடுத்தாரு, அவரு தான் ஆளை வச்சு எடுக்கிறாருங்கிறது வேற கதை. ஆனால் அவர் எதுக்கு இதை பண்ணுறாரு, இந்த ஊரில் உள்ள பெண்கள் எல்லாம் வந்து தாலியாக இருக்க வைக்கிறதுக்கு பண்ணுறாருங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? அவன் கள்ளச்சாராயம் விற்கணுங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை உருவாக்குறாங்கிறத புரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? இது ஒரு கிராமம் இல்லை, பல கிராமத்தில் இந்த மாதிரி இருக்குதான். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இந்த தகவல்லாம் நமக்கு தெரிஞ்ச இந்த தகவல்களெல்லாம் துரதிர்ஷ்டவசமாக இந்த கூறுகட்ட முதலமைச்சருக்கு தெரியாமல் போனது தான் நமக்கு வேதனையிலும் வேதனை. இவங்க தெரியாதுங்க. ஏன்னா இவங்க ஆட்களே வேற லெவலில் உள்ள ஆட்கள்.
இவங்க வந்து எப்பவுமே வந்து கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு குற்றவாளி அல்வுமா பாஷாவை காப்பாற்றணும், அவரை விடுதலை பண்ணணும்னு அலைகிற கோஷ்டி. ராஜீவ்காந்தி கொலையில் ஈடுபட்ட கொலை குற்றவாளிகள் எல்லாம் விடுதலை பண்ணணுங்கிற கோஷ்டி இது. கோவை குண்டு வெடிப்பு கோவை கோட்டைமேடு குண்டு வெடிப்பை வந்து இல்லை இங்கே சிலிண்டர் தான் வெடிச்சதுன்னு ஊர் பூதா சொல்லிட்டு தெரிஞ்ச கோஷ்டி. இவங்ககிட்ட என்ன நேர்மையை எதிர்பார்க்க முடியும்? ஒரே ஒரு வழிதான். சமூக விரோதிகள், தேச துரோகிகள், அது இந்து விரோதிகள், இவங்கெல்லாம் இந்த நாட்டில் அழியணும்னா திமுக அழிஞ்சுன்னா சரியா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.